பேசலாம். திரு சோமு, எப்படி பார்க்கலாம்? நிறைய புள்ளி விவரங்களை அடுக்கினார் நந்தகுமார். ராம்கியோட கருத்து பார்த்தீங்க, தமிழ்மணியோட கருத்து. இது சார்ந்து தான் நிறைய கருத்து விமர்சனங்கள், குழப்பங்கள் கூட நம்ம சொல்லலாம். இப்படி புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியாக சொன்னீங்க. நிறையா புள்ளி விவரங்கள், நிறையா குழப்பங்கள். இதற்கு காரணமே நம்ம தேர்தல் அமைப்பு அப்படிங்கிறத நம்மளை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உலகத்திலேயே மிக காமெடியான ஒரு விஷயம், பிளாக் காமெடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம தேர்தல் முறை தான். என்னென்னா, இங்கே வந்து ஒருத்தர் 2 லட்சம் ஓட்டு ஒருத்தர் வாங்குவார், இன்னொருத்தர் 2,01,000 வாங்கிட்டார் அப்படின்னா இந்த 2 லட்சம் ஓட்டும் இடது காலால் தூக்கி எறிஞ்சு குப்பைக்கு தள்ளிடுவாங்க. அந்த 2 லட்சம் ஓட்டு அளித்த மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படாது இந்த ஒரு ஓட்டுனால. இதுக்கு தான் பல நாடுகளில் விகிதாச்சார முறைன்னு வச்சுருக்கான். ஒட்டுமொத்த வாக்கு எவ்வளோ வாங்குறாங்க அது சார்பாக கட்சிக்கு இதுன்னு இங்கே ஒன்று. அடுத்தது, ஒரு தொகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம எளிதாக புரியறதுக்காக 100 ஓட்டு இருக்குது, 100ம் பதிவாயிடுது அப்படி வச்சுக்கோமே. 100 பேரும் 100ம் பதிவாயிடுது. ஒரு ஆள் 20 வாங்கியிருக்கான், மீதி எல்லாம் அதை விட கம்மியானவன் வாங்கியிருக்கான்னா அந்த 20 எடுத்தவன் வெற்றி. அப்போ மீதி 80 பேர் அவனுக்கு எதிராக இருக்கான். ஆனால் அந்த 80 பேரையும் சேர்த்து அங்கே மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமலேயே அவன் அங்கே இருக்கான். இதுக்கு சில நாடுகளில் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா 50% மேல் வாக்கு வாங்கினால்தான் அவன் வந்து இங்கே எம்எல்ஏ எம்பி மாதிரி அங்கே இருக்க முடியும். சரி, அந்த மாதிரி யாரும் எடுக்கலைன்னா செலவை பற்றி கவலைப்படாமல் இங்கே மறுதேர்தல் நடத்தும்போது இருக்கிறதுலே கம்மியாக ஓட்டு வாங்கின 2-3 பேருக்குன்னு ஒரு கணக்கு வச்சு அவனை நீக்கிட்டு மீதி பேர். ஆக 2வது தர நிச்சயமாக ஒரு ஆள் 50க்கு மேலே வாங்கிடுறான். அப்போ நமக்கு இந்த புள்ளி விவர கணக்குங்கிறது 2 விஷயம் மட்டும் இருந்தாலே நம்ம மைண்டை வந்து இவ்வளவு குழப்பட தேவையே இல்லை. 50% மேல் எடுத்தால்தான் ஒரு தொகுதியில் வெற்றி ஒன்று. அடுத்தது விகிதாச்சார முறை. இந்த 2 இருந்தால்தான் அது ஜனநாயகம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது ஜனநாயகமும் கிடையாது, ஜனநாயகம் இங்கே இல்லை. அதனால் இந்த புள்ளி விவரங்களையும் சொல்லி மண்டையும் நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பறதுக்கான விஷயத்தை தான் இங்கே பண்ணுறாங்க. நம்ம குரல் எழுப்ப வேண்டியது இந்த 2த்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக இருக்கும். இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இதை யாரும் சொல்லாமலாம் இல்லை. 1974 தார்குண்டே கமிட்டின்னு சொல்லி இவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் ஒரு கமிட்டி வந்தது. அவங்க தான் முதல்ல இப்போ 21 வயசில் தான் வாக்கு அப்படிங்கிறத 18 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதே மாதிரி ஒரு நபர் தேர்தல் கமிஷனை 3 பேர் ஆக்கணும்னு சொன்னது. அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் வெவ்வேறு கமிட்டிகள்லாம் வந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தலுக்கு வந்து பணம் கொடுக்கறது சரியா தப்பா அப்படி தப்பு அப்படின்னு ஒரு சார்பான பட்டிமன்றமே. இப்போ நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் கலந்துக்கிட்டேன் அந்த இது சம்பந்தமான டிபேட்டில் அப்படின்னு. இது ஒரு சார்பானது. தேர்தலுக்கு பணம் வாங்குறது தவறே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து வருடம் முழுக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் கொடுக்குறான். பிறப்பு சான்றிலேருந்து இறப்பு சான்றிதழ் வரைக்கும் ஒன்று ஆச்சா. அப்போ இங்கே இருக்கிற செட்டப் அப்படி இருக்குது. அப்போ நம்ம செட்டப்பை குறை சொல்லாமல் அவன்கிட்ட பிடுங்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு நீ வந்து பணமே எங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னா அது எப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், பல நாடுகளில் கட்சி நடத்துறதுக்கு அரசு வந்து நிதி கொடுக்குது. உனக்கு எத்தனை வாக்கு விழுவுது அதுக்கேற்ற நிதின்னு. அதே நேரத்தில் வெளியில் யார்கிட்டையும் நீ வந்து கட்சி நிதி வாங்கக்கூடாதுன்றான். அப்போ இவன் கார்பரேட்டிட்ட வந்து கட்சி நிதி வாங்கிக்கிட்டு கட்சியை நடத்துறதுக்காக அவனுக்கு சலுகைன்னு சொல்லி ஊழல் பண்ணுறான்ல, இந்த ஊழல் நடக்கிறது இல்லை. அப்போ மக்களுக்கு பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆக நம்ம இங்கே இருக்கிற எல்லா தவறுகளையும் நம்மளே இங்கே பண்ணிவிட்டு இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல, அதில் 534 தொகுதிக்கும் 8000 சுற்றம் வேட்பாளர்கள் நடந்தது. போட்டியிட்டதில் மொத்த செலவு சட்டப்படி 4784 கோடி ரூபாய். அந்த அவ்வளோதான் செலவு ஆயிருக்கணும். ஆனால் சிஎம்எஸ் சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ்னு ஒரு நிறுவனம் சொன்னது 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அப்போ அந்த பணம் எப்படி இவங்க வருது? நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டியது இந்த விஷயந்தான். அப்போ அரசே வந்து உரிய கட்சிகளுக்கு நீங்கள் வந்து நிதி கொடுங்க. அது குறைஞ்சபட்சம் வந்து நம்ம நாட்டில் பார்த்தா 8 லட்சம் கோடி வருடத்துக்கு லஞ்சமோ ஊழலாக கருப்பு பணமோ பொருள் தான். 8 லட்சம் கோடின்னா நீங்கள் கணக்கு பாருங்கள், நம்ம என்னென்ன செய்யலாம். எத்தனை பள்ளிக்கூடத்தை வந்து தரம் உயர்த்தலாம், எத்தனை மருத்துவமனையை தரம் உயர்த்தலாம், புதுசாக எத்தனை கட்டலாம், மக்களுடைய ஒரு வாழ்வாதாரம் எவ்வளவு முன்னேறும், எத்தனை தொழிற்சாலை உருவாக்கலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேர்தல் தான். நம்முடைய பார்வை இதை நோக்கியும் போகணும்னு சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனதும் பயனுள்ள விஷயம். அதே நேரத்தில் இதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறதுக்கு நம்ம போகணும். ஆனால் இது வந்து நம்ம தேர்தல் கமிஷனால் முடியவே முடியாது. இது நான் சொல்கிற விஷயம் எல்லாமே தேர்தல் கமிஷனுக்கு அப்பாற்பட்டது.
நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் எழுப்பி அதில் ஒரு மாற்றம் வந்து ஒரு அரசு ரீதியாக வரணும். தேர்தல் ஆணையம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு ஒரு உதாரணம், நம்ம இன்னைக்கு அதையும் பேசியிருந்துருக்கணும். நம்ம தேர்தல் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம். உங்களுடைய கருத்து மிக சரியாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அது ஒரு பக்கத்தில் நம்ம வைப்போம், பேசுவோம். இப்போ பேச வேண்டிய தருணம் அப்படின்னு சொன்னீங்க. 26 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அதை நோக்கியும் நகர வேண்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ களத்தோட அந்த அதிகமான வாக்குப்பதிவு, அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்ளிட்ட விவகாரங்களை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது முதல் விஷயம், இதில் வந்து வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமாக இருக்குது பெர்சன்டேஜ் அப்படின்னு. இது வெறும் பெர்சன்டேஜ் மட்டுமே இல்லாமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பார்க்கணும். அது நாளைக்கு தான் தெரியும். அது ஏன் அப்படின்னா, போன தடவை இருந்த மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, இப்போ இருக்கிற எண்ணிக்கை, இதை ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர்னால் நீக்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இப்போ திருப்பூர் பார்த்தோம் அப்படின்னா, பல பேர் வந்து அங்கே ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க, சொந்த ஊரில் ஒரு ஓட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நீக்கப்பட்டது இருக்குது, இறந்தவர்கள் நீக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த பர்சன்டேஜ். அதுதான் ராம்கி பதிவு செய்தார். இதை தவிர சில பேர் வந்து சொல்கிறாங்கல்ல, இந்த இது கோயம்பேடா, இது கேளம்பாக்கத்தில் ஏகப்பட்ட பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு, எல்லாரும் டிவிக்கு, அது ஆதவ அர்ஜுனா கூட சொல்லியிருக்கிறேன். கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, எல்லாம் டிவி கேட்க ஓட்டுங்கிறனால பஸ்ஸே விடாமல் போயிட்டாங்க. பஸ் ஏறுறவங்கலாம் ஆதவ அர்ஜுனா போய் பார்த்து நாங்கள் டிவி கேட்க ஓட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. இப்போ அடுத்தது சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாவது சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவில் வந்து நியூயார்க்லேருந்து கிளம்புற ஃப்ளைட்டை நிறுத்திட்டாங்க, டிவி கேக்கு வந்து 2000 பேர் ஓட்டு போட்டால் பார்த்தாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. இப்போ இவர் நந்தகுமார் சொன்னாரா ராம்கியான்னு தெரியல. அதாவது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். மக்கள் வந்து, அதாவது இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரொம்ப ஒரு புரட்சிகர மாற்றத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, காலையிலே வந்து அவன் வந்து நின்றுருக்கணும். இந்த ஓப்பனிங் ஷோ மாதிரின்னு சொல்ல இவர் ராம்கி தான் சொன்னார். ஓப்பனிங் ஷோ மாதிரி பிளாக் டிக்கெட்டாவது வாங்கிட்டு வந்து நிற்பான்ல, அப்படியே ஊன்னு கத்திக்கிட்டு வந்து இது என்ன அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள்லாம் பயந்தாங்க. அது எல்லாத்துக்கும் நேரத்துக்கு வாக்களிக்கணும்னு ஒன்றும் இல்லையே, அதான் பொறுமையாக வந்து வாக்களிக்கலாம். இது திரைப்படம் மாதிரி நேரத்திற்கு உள்ளே நுழைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? அதனால பொறுமையாக கூட வந்து வாக்களிக்கலாம். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்களான்னு தெரியல. ஒன்று தவிர அவங்க பண்ணுற ரகலை, இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்தினதில் ஊடகத்துக்கும் சமூக ஊடகத்துக்கும் நிறைய பங்கு இருக்குது. 4 பேர் பண்ணான்னா அதை போட்டு நம்ம ட்ரோலாக்கி என்ன பண்ணிட்டோம், நம்மளும் பண்ணணுங்கிற மாதிரி. அதனால அப்படியான ஒரு ஆட்களாக இந்த நிறைய வாக்கு பதிவுக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கும் நீங்க தொடர்பு படுத்தலையா? அப்படி ஏற்கலையா? இது வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எல்லா வருஷத்துலயும் ஜனவரி முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போடுறாங்கன்னு நம்ம சொல்லல, நம்ம அதை நோக்கி நகரல. ஆனா அதிக வாக்குப்பதிவு இந்த இடத்துல முதல் தலைமுறை வாக்காளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டு வரோம். அப்படி நம்ம அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம். இல்ல, அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு வருஷத்துல ஜனவரி 1ங்கிறது எல்லா வருஷத்துலையும் வரும். தமிழ் வருஷம் எடுத்தீங்கன்னா தை 1 தான் முதல் தேதிங்கிறது வரும். அது மாதிரி நம்ம எல்லாருமே கூட ஒரு தடவை முதல் தலைமுறை வாக்காளர் தான் ஒரு தேர்தலில் இருந்திருப்போம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது வரும். அப்போ என்னன்னா, ஸ்கூல்லேருந்து காலேஜ் போனப்போ கொஞ்சம் ஒரு மப்பு வரும்ல, பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி முதல் தலைமுறை வாக்காளர் என்பதை விட இன்னும் கூடுதலாக இளைஞர்கள், பெண்கள் அப்படின்றதும் சேர்க்கிறாங்க. எல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய 2 கோடிக்கும் அதிகமா வரதா கணக்குகள். அது எல்லாமே ஒரு சார்பாக போகுமா? அது எல்லாருமே வந்து ஆர்வமாக காலையில் வருவாங்களா அப்படிங்கிறதுக்கெலாம் என்ன செய்யலாம்? பேசாமல் தேர்தல் ஆணையம் வந்து அவங்கவுங்க வந்து எல்லா விவரத்தையும் எழுதி, வயசு, ஊர், கிராமமா நகரமா, ஆள் வந்து குண்டா ஒல்லியா, எல்லாத்தையும் எழுதி, பேரை எழுதி, யாருக்கும் ஓட்டு போட்டாங்கங்கிறது இணையத்தில் ஏற்றிடலாம். அப்போ நம்ம ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். மிக குண்டாக இருந்த இத்தனை பேர் இந்த கட்சிக்கு போட்டார்கள், கருப்பாக இருந்தவர்கள் இந்த கட்சிக்கு போட்டார்கள். மற்றபடி நம்ம எல்லாம் யூகமாக தான் பேசிகிட்டு இருக்கோம். அது என்னன்னா, சொல்லுவாங்க இதுமாரி ஒட்டுமொத்தமாக இளைஞர் சமுதாயம் ஓட்டு இங்கே போயிடுச்சு அப்படின்னு. ஒருத்தர் 5 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னு வைப்போம், தமிழ்நாடு முழுக்க. ஒருத்தர், ஒரு உதாரணத்துக்கு, அந்த 5 லட்சம் பேருமே வந்து 20லேருந்து 21 வயசுக்குள்ள உள்ளவர் தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு? அதே மாதிரி பார்த்தா இந்த ஜாதிகாரருக்காக இவங்க போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அது எதுக்குமே வந்து உரிய ஆதாரம் இல்லாமல் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ 1991 வந்து அதிமுக வெற்றி பெற்றது, 1996 திமுக வெற்றி பெற்றது. ரெண்டுமே பெரிய வெற்றி. அதில் ஜாதி, மதம், வயது எதுவுமே இல்லையே. அந்த நேரத்தில் அவங்களுக்கான ஒரு உணர்வு ரீதியாகவும் இது சரியா இல்லை இந்த கட்சி அப்படின்னு அவங்க நினச்சது. அது சரி தப்புங்கிறத தாண்டி நான் சொல்கிறேன், இதில் எல்லா ஃபேக்டரும் இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்டதை, இந்த இளைஞர்கள் இப்படி இருக்கிறவங்க 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்படி தான் போடுவாங்க, இல்லை அதுக்கு மேலே உள்ளவங்க அப்படி தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வேணும்னா ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போ மெஜாரிட்டி நான் கண்ணாடி போட்டவர்கள் அறிவாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் 3 பேர் இருக்கிறோம் கண்ணாடி போட்டவர்கள்.
அதுக்கு வேணால் ஒரு கருத்து கணிப்பு வைக்கலாம். இல்லை, பல சமயங்கள் போலவே இந்த தடையும் பெரும் முரண்பாடு தான் எனக்கு. இதில் இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லை எதிர்க்கட்சிக்கு சாதகமா அப்படிங்கிறதுல ரெண்டில் ஒன்றா இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டுதில் எதுன்னு எனக்கு உறுதி இல்லை. ஆனால் நிச்சயமாக இது மூன்றாவது கட்சி அப்படிங்கிறதுக்கான சாதகமாக அதை நான் பார்க்கல. இந்த ரெண்டு பேருக்குள்ள திமுக அதிமுக இந்த கூட்டணி அந்த கூட்டணி இதுக்குள்ளே யார் வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல். மற்றதெல்லாம் வந்து என்னென்னா ஏற்கனவே இங்கே பேசினப்பெல்லாம் எல்லாம் சொன்னாங்க ஸ்பாய்லர் அப்படிங்கிறது தானே தவிர இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான். அது யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி பார்க்கணும். இல்லை, உங்கள் வாதத்தின் அடிப்படையில் ஆளும் கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்தா 13-33 வந்திருக்கு. எதிர்கட்சிக்கு ஆதரவு வந்து 7-11 வந்திருக்கு. மூன்றாவதே நீங்கள் உங்களுக்காக நான் பைபாஸ் பண்ணாலும் இல்லை, இது ரெண்டில் ஒன்று தான் நடக்கும். அது எப்படி இருந்தாலும் ரெண்டில் ஒன்று தான். இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படிங்கிற இந்த ரெண்டு தாண்டி மூன்றாவது கட்சிங்கிறது இந்த தேர்தலில் கிடையாது. அது ஸ்பாய்லர் தான், அது வரப்போகிறது கிடையாது. இந்த வாக்கு அதிகங்கிறது இந்த கணக்கு தாண்டியே நான் சொல்கிறேன். ஒரே கேள்வி, வாக்கு அதிகபட்சம் நடந்தது வந்து திமுகவுக்கு ஆதரவா அதிமுக ஆதரவான ஒரு கேள்வி அப்படின்னா அதுக்கான விடை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தாங்கிறத என்னால் சொல்ல முடியும்.